சிபி ஆர்சிபி. டேய் இங்க பாருங்கடா, இவங்க டேய் நீங்க இன்னும் வீட்டுக்கு போலடா, இங்க வந்துக்கிட்ட வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, சும்மா மேட்ச் டிக்கெட்டு வேஸ்ட் ஆயிருந்தா பார்க்கலாம் ப்ரோ. மேட்ச் பார்க்கவா? ஐயோ போங்கடா போங்கடா. ஏன்டா டேய், உங்களுக்கெல்லாம் எதுக்குடா பிளே ஆஃப்ஸ்? இனிமே இந்த கப்பு கிப்புன்னு வந்த போங்கடா. என்னவன் போகாம இங்கேயே நிக்கிறான்? ப்ரோ நீங்க மகிரத் ஃபேனா? மகிரத்தா? ஏய் நீங்க ஃபைனல்ஸ் சேப்பாக்கு வருவீங்க, அங்க வச்சு உங்களை செய்யலாம் சண்டா, மிஸ் ஆயிருச்சு. இன்றைய முக்கிய செய்தி, பெங்களூரில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. ஐயோ மறுபடியும் மழையா? அன்னைக்கு தானே மழை பெய்யாங்க, மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? ஆர்சிபியின் படுதோல்வியால் கண்ணீர் மலையில் இந்த பெங்களூரு. நல்ல ஒரு பவுண்டரி, அவ்வளவா பேட்ல டச் ஆகல, ஒரு மிஸ் மேட்சான ஒரு பேட்டிங் தான், பட் 4 கிடைச்சிருக்குங்க. என்ன 4யா? சிஎஸ்கே தான்யா. ஓ குட் கேட்ச். அதாவது இப்பெல்லாம் நார்மலாவே எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஃபீல்டிங் இருக்குது. ஐயோ எவ்வளவு பெரிய கஷ்டமான கேட்ச், இதெல்லாம் பிடிக்க சாத்தியமே இல்ல. ஒரே ஒருத்தர் சிஎஸ்கேல மட்டும்தான் முடியும். தோனி சொல்லியிருப்பாரு இப்படிதான் ஃபீல்டிங் பண்ணணும், இங்கதான் நின்று இருப்பாங்க, ஃபீல்டிங் பண்ணாங்க, கேட்சிங்க அவுட்டுங்க. ஸ்டாயினிஸ்லாம் ஒரு 1.5 பேட்ஸ்மேன், இவனெல்லாம் டீம்ல எடுத்து எப்படிதான் இந்த டீம் மேனேஜ் பண்றாங்களாப்பா மேனேஜ்மெண்ட். எப்பா ராசாகளா பத்ரி, நம்ம அஜிங்கிய ராயனா வந்து ஃபார்ம்ல அவ்வளவா இல்ல. ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா அது வேற லெவல் கிளாஸ் பேட்ஸ்மேன். அவன் நினைச்சா அவன் பொழந்துட்டு போயிட்டே இருப்பான். இப்ப ஏதோ ஃபார்ம்ல இல்ல, தட்டிக்கிட்டு இருக்கான், வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்த வாரம் ஃபார்ம்ல வருவான் பாரு. பேட கட்டி கிரீஸுக்குள்ள இறங்குனார்னா சத்தம் காதை கிழிக்கும். இங்க மட்டும் இல்லைங்க, மொத்த சென்னைக்கே கேட்கும். ஒரு சவுண்ட் வந்திருக்கு ஆடியன்ஸ்ட இருந்து, பரவாயில்ல, ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க ரோஹித் சர்மாக்கு. கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ், விராட் கோலி இஸ் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் தி பவர் பிளே. ஐபிஎல் என்னும் கோவிலில் தோனியே கடவுள். வாட் a energetic shot. ரோஹித் சர்மாவை நைட்டு 3 மணிக்கு எழுப்பி விட்டு இந்த ஷாட் அடினா கூட அடிப்பாரு, அப்படிப்பட்ட ஷாட் இது. He is the only out of form player in the team. டேய் இந்த மேக்ஸ்வெலுக்கு கையும் வரல காலும் வரல, என்னடா பண்றான்? When Bhunesh comes to bowling, he throw a swing, in swing and the out swing both at a time. ரிவ்யூவர்ஸ் மறக்காதீங்க, இதுவே நம்ம புவனேஸ்வர்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துக்கிட்டே இருப்பான், டப்புன்னு சிங்கு சக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். வாவ் தி கன் ஷாட் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன். அட்ரா தூபே போடுறா சக்கா, சாத்திராண்டா போட்டு இன்னைக்கு இவனுங்களே. சுற்றி நின்ற ஊரே பார்க்க களம் காண்பான். பச்சை புல்ல பத்திக்கிச்சு, ஒரு அருமையான ஷாட்டு. வாவ் அருமையான ஷாட்டு. 6 நினைக்கிறேன், இல்ல 4 தான். என்னப்பா தோனி அடிக்கிறாரு, 4 கொடுத்துருக்கீங்க, 6 கொடுங்கப்பா. வந்துருக்கான் பாருங்க ரோல்ஸ் ராயஸ் ரிவ்யூவர்ஸ் பாருங்க, அடிப்பான் பாருங்க, விட்டு தட்டு கட்டு அடிப்பான் பாருங்க. டேய் கேளு, நான் என்ன சொல்றேன், நீ என்னடா பண்ற? ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அங்க பாருங்க மக்களே, இவர் இன்செட்டை போட்டு வந்திருக்காரு. அப்ப இன்னைக்கு அந்த டீம் தான் ஜெயிக்கும். அவுட்டு மகேந்திர சிங் தோனி உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் வெறும் 1 பால் தான் இருக்கு. ஓ 4 அடிச்சிருக்காருங்க. முத்து வச்சுக்கோங்க, 400 ஸ்ட்ரைக் ரேட் தோனி கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. 400 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டிங் நாக் நம்ம ருத்து. டியர் வியூவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட வேர்ல்டு கப் டீம்ல இவன் கண்டிப்பா இருப்பான். வாவ் வாட் இந்த இஷான் கிஷானுக்கு என்னமா விளையாடுறான். டியர் வியூவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட வேர்ல்டு கப் டீம்ல இவன் கண்டிப்பா இருப்பான். வாவ் வாட் a 6. டியர் வியூவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, என்னோட வேர்ல்டு கப்ல இந்த தூபே கண்டிப்பா இருப்பான். இங்க பாருங்க, எல்லாருமே ஒரு 15 பேரை வேர்ல்டு கப் டீம்ல எடுத்திருக்கோம், டீமுக்கு 15 பேர் எடுத்திருக்கோம். நீங்க உங்க டீம் 30 பேர் இருக்காங்க, என்ன நீங்க சொல்றீங்க?
அதாவது சுமார் 1918 டயத்துல நாங்களும் நம்ம டீம் இந்தியால இருந்து ஒரு 30 பேர் கிளம்பி போனோம். 15 பேர் தான் டீம், மற்ற 15 பேர் ஹெல்ப்பரு, குக்கிங்கு எல்லாம். அது மாதிரி எடுத்துட்டு போட்டோம் அந்த 15 பேரு. நம்ம டேர்லி மிச்சல்ட்ட இருந்து ஒரு பேட்டி எடுக்க போறோம். ஐயோ என்ன கேட்பாங்கன்னு தெரியலையே, நம்ம எப்படி விளாண்டோம்னு கேட்பாங்கல்ல, நம்ம வேற ஒன்றும் விளாடலையே. கேன் யூ சே ஒன் டயலாக் ஃப்ரம் அவர் தமிழ்? இல்லை மறந்துட்டாங்க போல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நம்ம ஒரு ஸ்டேஜ் எடுத்துருவோம். இப்போ விளாண்ட கடைசி 7 மேட்ச்லயும் தோனி அவுட்டே ஆகல. ஒரே ஒரு கேள்வி, தோனி நார்மலா என்ன சாப்பிடுவாரு? சும்மா இல்லைங்க, ஒரு முன்னாள் இந்திய கேப்டன், முன்னாள் சிஎஸ்கே கேப்டன், அவர் நினைச்ச என்னன்னாலும் சாப்பிடலாம். ரொம்பவும் சிம்பிளா 2 ரொட்டி 5 சிக்கன் தான் சாப்பிடுவாரு. டேய் மச்சான், அழாத பாத்துக்கலாம், நம்ம தோனி தானே. அடா போடா, இவங்கள மாதிரி ஆளுங்களால தான் நம்ம தோனி பேரே கெடுது. இதே மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். குல்தீப் சொல்லு பையா. பேடு கட்டிக்க, பேட்டிங் இறங்கு. நீ தான் இன்னைக்கு ஓப்பனிங். பையா நான் பவுலரு. பரவாயில்ல இறங்கு, பார்த்துக்கலாம். ஓகே பையா. ஏங்க என்னங்க தாக்கூர்லாம் வராரு, தோனி வரணுங்க. இன்னும் 4 ஓவர்ஸ் தான் இருக்கு, தோனி வந்தே ஆகணும். ஓ விக்கெட் ஃபைனலி சர்தூலுக்கு. தோனி உள்ள வந்தகாரு. இப்ப ஹர்ஷல் பட்டேலுக்கு பிரஷர். இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் தோனியை ஸ்டாப்பே பண்ண முடியாது. இப்போ பிரஷர் ஆந்தி போலருங்க. 6ஆ 4ஆ? நானே சொல்லுங்க, 6ஆ 4ஆ? நல்ல பாலுங்க, நல்ல பால். அதாவது லைனை பிடிச்சு போடுறது இதுதான். வியூவர்ஸ் பாருங்க, போலிங் தான் இப்படிதான் இருக்கணும். அதாவது தோனி அவ்வளோ எதிர்பார்க்கல இன்னைக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பஞ்சாப் தப்பிச்சிருச்சு. இன்னைக்கு பேட்டிங் அவ்வளோவா இல்லாட்டியும் ஃபீல்டிங்ல ஆக்டிவா இருக்காருங்க நம்ம தோனி. They've got to keep running. They've got to keep running, Barimi, but they can't lose wicket time. Kohli one run that down either. 4 and a 6 now. Big finish. That's really, really good from these two. 17. Surya's wicket. They've got Surya's wicket. மச்சி ரவி சாஸ்திரி தமிழ் பேசுறாரா? ஆமாண்டா. மாமே ருத்ராஜ பார்த்தாச்சுடா. டாஸ் போட போறாங்கடா. டாஸ் லூஸ் பண்ணிட்டோம்டா. மச்சி ருத்ராஜ் 98 இன்னும் 2 ரன் எடுத்தா 100 நல்ல விஷயம். அண்ணா தலை வந்துட்டாரு. அல்டிமேட் சார் அஜித் குமார். தானே தலை அஜித் குமார். இன்னைக்கு இந்த மொட்டை வேண்டாம், இந்த மொட்டை போட்டோம். வாங்க ரகானே, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஒன்டவுனுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு. கேப்டன். சொல்லுங்க ஜட்டு. அடுத்து நான் இறங்குறேன். ஒன்டவுனா? நீங்க தோனி கிட்ட போங்க, அவர் சொல்லுவார் உங்களுக்கு. எப்போ உன்ட்ட சொல்றனோ அப்பதான் நீ வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி வெளியே வந்த நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். சொல்லு ஜட்டு. நான் என்ன பண்ணணும் தலை? நீ என்ன பண்ற, எப்படியோ 2 விக்கெட் இப்போ விழுந்துரும். அப்படியே நீ வெளியே பேட்டிங் போகிற மாதிரி போயிட்டு உள்ளே வந்துடணும். அவ்வளோதான் உனக்கு இன்னைக்கு வேலை. இந்த இம்பேக்ட்லாம் எவன் தான் கொண்டு வந்தானோ. சித்தப்பு, நீ தான் இம்பேக்ட் பிளேயரு, உட்காந்துக்க. ஏது இன்னைக்காவது பேட்டிங் பண்ணுறா, நீயும் ரோஹித் மாதிரி அவுட் ஆகிட்டு வந்து உட்காந்துக்க. நம்ம பார்த்தல ஆஸ்திரேலியாவை எஸ்கே லெவலுக்கு ஆக்டிங் பண்ணுறாங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டாமா? அப்படியும் துவக்க தான் போகிறோம். ஹிட்டு நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? டேய், நீங்களாம் பிடிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பார்த்துல. ஆமாம் சார், இன்னும் 5 பால்ஸ் தான் இருக்கு. இன்னும் 50 ரன்ஸ் அடிக்கணும். மேட்ச் உங்களை விட்டு போயிடுச்சு சார். எது மேட்ச் எங்களை விட்டு போயிருச்சா? நீ இன்னைக்கு என்ன பண்ணுவே தெரியாது. நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும்.